வக்கீல சாப்பிடும்போது என்ன சிரிப்பு? இல்ல லாப்படி பார்த்தா தவித சாப்பாடு 4 பிச்சைக்கார பரதேசிகளுக்கு தான் போடணும். அதனாலதான் உங்க எல்லாரையும் உட்கார வச்சு போடுறாங்க. அந்த 4 பிச்சைக்காரர்கள் நீங்களும் ஒருத்தர். மகாராஜா, எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம். இலையிலேயே முதல்ல உப்பு வைக்கிறாங்க. அதுவா? அதாவது உப்பு வைக்கிறவங்கள சாகுற வரைக்கும் நினைச்சுக்கிட்டே இருக்கணுமா, அதுக்கு தான் வைக்கிறது. உப்பு வைக்கிறவங்கள சாகுற வரைக்கும் நினைக்கணுமா? யார் உப்பு வச்சா? உங்க வைப்பு. முன்னாடி நீ சாகுற வரைக்கும் நினைச்சிட்டே இருப்பியா? கிண்டடா. என்னங்க ரூட்டை மாத்தி விட்டீங்க? ஒரு பழமொழி சொல்லப்படாதா? அவங்க உப்பு பத்தி தானே பேசுறாங்க. நீங்க ஏன் தப்பு தப்பா நினைக்கிறீங்க? வாயை பொத்திக்கிட்டு கொட்டிக்கங்க. நீங்க பேசுங்க. மீனாட்சி, நீங்க வா, போய் அந்த பாயசத்தை எடுத்துட்டு வா. ஏன்னா நம்ம நாட்டுல இப்படி திவசம் எல்லாம் செய்யறமே, வெளிநாடுகள்ல இதே மாதிரி யாராவது செத்துக்கிட்டு போனா திவசம் செஞ்சு காக்காய்க்கு சோறு வைப்பாங்களா? அண்ணே, ஏன்னு அழுகுற? சாப்பிட விட மாட்டேங்கிறியாடா? அதுக்கு அழுகுற? அதுக்கு மட்டும் இல்ல, ஒரு மனுஷன் செத்து போயிடுறான், அதை நினைச்சு கொஞ்சம் கூட வருத்தப்படாம வருஷம் அதே நாள் அன்னைக்கு எல்லாத்துக்கும் இப்படி வடவாயசத்தோட சாப்பாடு போடுறாங்களே, என்ன பழக்கம் இது? மீனாட்சி 4 வருஷமா நம்மளுக்கு இப்படி சாப்பாடு போட்டுருக்கு. நாமளும் கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம ராங் சென்டிமெண்ட் சாப்பிட்டு இருக்கோம். அந்த பொண்ணுக்கு வேற ஒருத்தரை பார்த்து மறுமணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு யாருக்கா தோணுதா? கரெக்ட். அதை நினைச்ச வந்துருச்சு. தயவு செய்து பேசாம சாப்பிடுறீங்களா? அதை பத்தி ஒண்ணு பேசாத, அவனுக்கு பிடிக்காது, அவனுக்கு பிடிக்காது. ஏங்க, சாதத்துல முடி இருந்தா ஏதோ சொல்லுவாங்களே, என்ன சொல்லுவாங்க? எடுத்து போட்டு சாப்பிடுப்பாங்க. சாப்பிடுப்பா. அது இல்லண்ணே, சாப்பாட்டுல முடிவு இருந்தா கல்யாணம் ஆகாதவங்களுக்கு எல்லாம் சீக்கிரம் கல்யாணம் ஆகும்னு ஒரு ஐதீகம் இருக்கு. டேய், நான் தலைமுடியா கல்யாணம் பண்ணுறேன். என்ன பைத்தியம் பேசிட்டு? என்னடா ஜீவா, வழக்கம் போலதானா? என்னடா லுக்கு விடுற? நானும் 4 வருஷமா பாத்துக்கிட்டு இருக்கேன். அந்த பொண்ணு மீனாட்சி உன் காதலை பத்தி சொல்ற மாதிரி தெரியலையா? ஒரு கல்யாணம் ஆகாத பிள்ளைய லவ் பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல, நாங்க எல்லாருமா சேர்ந்து உங்களை ஒண்ணு சேர்த்து வச்சு கண் குளிர பாத்துருப்போம். கர்மம் அதுவும் கிடையாது. அது பாவம் புருஷன் வந்துட்டு ஒரு பிள்ளைய கையில வச்சுக்கிட்டு சிரமப்பட்டுக்கிட்டு தெரியுது. அதை நீ மனசுல வச்சுக்கிட்டு சிரமப்பட்டுக்கிட்டு உண்ணாம உறங்காம இருக்கவனை இம்சம் பண்ணிக்கிட்டு இருக்க. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? 4 வருஷமா அந்த பொண்ணுக்கு தினம் 2 லெட்டர் எழுதுற, அதை கொண்டு போஸ்ட் பண்ண மாட்டேங்கிற, நீயே படிச்சுட்டு இங்க வச்சுக்கிற. அந்த பொண்ணோட ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் ஒரு பட்டுச்சல் எடுக்கிற, அதை கொண்டு கொடுக்குறியா? அது கிடையாது, பொட்டியில வச்சு பூட்டிக்கிற. அந்த பொண்ணு நகை வெட்டி போட்டா பொறுக்கிற, தலைமுடி இருந்தா பொறுக்கிற, காலில் இருக்க கொலுசுல ஒரு முத்து விழுந்தா பொறுக்கிற, அந்த பொண்ணோட பேஸ்ட் பிரஸ் உடஞ்ச சோப்புட பாவன வரையாடா அம்படி உடா நீங்க வைக்கிற. இது என்ன ரூம்பா காப்பரேஷன் குப்பை தட்டியா? நேரா அந்த பொண்ணை போனமா, மீனாட்சி நான் உன்னை காதலிக்கிறேன், நீ இல்லாம என்னால வாழ முடியாது, எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது, அப்படி இப்படி நான் பொட்டியை போட்டாவல உண்டுல தெரியும். டேய், காதலிக்கிறவங்களுக்கு தான் அந்த உணர்வு தெரியும். நீயும் காதலிச்சு பாரு, அப்பதான் உனக்கும் புரியும். மீனாட்சி இல்லாத வாழ்க்கையை என்னால நினைச்சுக்கிட்டு பார்க்க முடியாது. அவளுக்காக நான் காத்துக்கிட்டே இருப்பேன்டா. கிழிச்ச உங்ககிட்ட லவ் லெட்டர் எழுதி வாங்கணும்லாம் காதலிச்சு கல்யாணம் பண்ணி பிள்ளை குட்டியை பத்தி பேரம் பத்தி லெவலுக்கு போய்கிட்டு இருக்கான். நீ என்ன பண்ற? வெறும் தாடியை மட்டும் வளர்க்குற. காதலுக்காக அவன் கண்ணை கொடுக்குறான், நாக்க கொடுக்குறான், கிட்னியை கொடுக்குறான், சட்னியை கொடுக்குறான். உன்னால ஒரு லவ் லெட்டர் கொடுக்க முடியாதா? இருக்கிற லவ் லெட்டர்லாம் இடம் போட்டோம்னா 800 கூட தேரும். இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. கல்யாணத்துல முடியும். அம்பாள் திருக்கல்யாணத்துக்கு 10,000 பேருக்கு அன்னதானம் போடுறதா சொல்லி போஸ்டர்லாம் அடிச்சு ஒட்டியாச்சு. எப்படி சமாளிக்க போறேன்னு நேக்கு ஒரே டென்ஷனா இருக்கு. நீர் ஏன் போய் கவலைப்படுறீர்? இந்த காரியத்தை A to Z கிட்ட ஒப்படைச்சிருங்க. அவ 10,000 பேர் இல்ல 10 லட்சம் பேரா இருந்தாலும் பக்காவா பண்ணி அசத்திருவா. டென்ஷனா போச்சு. டைரக்டர் நாளைக்கு ஷூட்டிங் 100 கார் கேட்டிருக்கியா? சிட்டி பூரா தேடி பார்த்தா எங்கேயும் கிடைக்கல. டைரக்டர் டார்ச்சர் பண்ணி வரியா? அது ஏன் டென்ஷன் ஆற? A to Z சொல்ல வேண்டியதானே? A to Z பிறந்த குழந்தைக்கு புட்டி பால்ல இருந்து மனுஷன் மண்டை போட்டானா பாடையில போற வரைக்கும் ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில என்னென்ன தேவையோ அத்தனை A to Z அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. ஹலோ, எஸ், குட் மார்னிங். A to Z வாக் நைட் 2. எது உங்க பொண்ணுக்கு அடுத்த வாரம் ராகவேந்திரா மண்டபத்துல கல்யாணமா? எல்லாம் அந்த அருணாசலத்துடைய மகிமையோட நல்லபடியா நடக்கட்டும். இப்ப நாங்க அதுக்கு என்ன செய்யணும்? லைட் மியூசிக் தேவாவா? சார், இப்ப அவர் ரொம்ப பிஸியா இருக்காரு சார். ஓகே, A to Z உடனே கொடுத்துருவாரு, நான் பாத்துக்கிறேன். அப்புறம் பையனை அனுப்பிச்சு விடுறேன், ஒரு 50,000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துருங்க, மத்தெல்லாம் நேர்ல பேசிக்குவோம். ஹலோ, A to Z. எது பிரியா ஹாஸ்பிட்டலா? என்ன சார் வேணும்? ஓ குரூப் பிளட்டா? உடனே வேணுமா? இந்த இமிடியேட் 5 பேர் அனுப்பிக்கிறேன் சார். டேய், பிரியா ஹாஸ்பிட்டலுக்கு ஓ குரூப் பிளட் வேணுமா? இமிடியேட் 5 பேர் அனுப்பு. வணக்கம் தம்பி. வாங்க பஸ். என்ன வேணும்? ஃபயர். ஃபயரா? எங்க ஃபயர்? எங்கயா? மவுண்ட் ரோட்ல. யோ, மவுண்ட் ரோட்ல ஃபயரா? இவ்வளவு சாவகாசமா சொல்றேன். ஏமா ஃபயர் ஸ்டேஷனுக்கு ஃபோன் போடு. ஏமா நீ தம்பி, ஃபயர் சினிமாக்கு ஒரு டிக்கெட் வேணும். ஏயா, கண்ணம்மா பேட்டையில போய் ஃபயர் ஆக வேண்டிய வயசுல உனக்கெல்லாம் ஃபயர் படத்துக்கு டிக்கெட் வேணுமா? ஒன்னேலாம். டேய், சாயங்காலம் ஒரு டிக்கெட் வாங்கி கொடுக்குற ஏற்பாடு பண்ணு, போய் தொலைட்டோம் போ.
அப்புறம் வந்து தம்பி. வாங்கிக்க. வர வர அந்த கிழமைக்கு அட்டகாசம் தாங்க முடியல. சார் ஜீவா சார் இருக்காருங்களா? என்ன விஷயம் பிரதர்? நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன். அப்படியா? வெரி குட் வெரி குட். ஜீவா சார் கையால லவ் லெட்டர் அனுப்பினா லவ் சக்சஸ் ஆகும்னு சொல்றாங்க. உண்மையான விஷயப்பா. உனக்கு லவ் லெட்டர் தானே வேணா? இன்னைக்கு 10 to 12 பீச் கலகட்டி போயிருக்கோம். எல்லா லவ்வர்ஸுக்கு லவ் லெட்டர் எழுதி கொடுத்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருப்பான். நந்து. எஸ் மம்மி. புக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சாச்சா? ஹோம்வொர்க் எல்லாம் பண்ணியாச்சா? அப்புறம் ஸ்கூல்ல யார்கிட்டயும் சண்டை போடக்கூடாது. டீச்சர் சொல்றபடி கேட்கணும். மிச்சம் வைக்காம எல்லாத்தையும் சாப்பிடணும். அவ்வளவுதானே மம்மி? என் செல்லம். ருக்குமணி எங்கடி போன? என்ன தண்ணி எடுக்க விட்டுட்டு? மேடம். என்னம்மா எங்க போயிட்டு வர? இல்ல நந்துவை ஸ்கூல்ல விட்டுட்டு வரேன். இத பார், உன் டான்ஸ் கிளாஸ் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் உனக்காக வெயிட் பண்றாங்க. போ. இந்தாங்க. என்னது? இந்த மாசம் வாடகை. அடடே பாத்தியா, 1ஆம் தேதி ஆச்சுன்னா நீ வாடகை கொடுத்தாதாம ஞாபகத்துக்கே வருது. மத்த பையில கிட்ட எல்லாம் வாடகை வசூல் பண்ணணுமே. இந்த மனுஷன் எங்க போனாரு? குடிமக்களே, எனது ஆட்சியில் அனைவரும் சந்தோஷமாக இருக்கின்றீர்களா? நாட்டில் மழையே இல்லை மகாராஜா, பஞ்சம் தலைவிரித்தாடுகிறது. எனது ஆட்சியில் பஞ்சமா? கூடாது, கூடவே கூடாது. பஞ்சம் பஞ்சு பஞ்சாய் பறந்து போகும். பஞ்சம் பஞ்சு பஞ்சாய் பறந்து போகட்டும். பஞ்சம் பஞ்சு பஞ்சாய் பறந்து போகட்டும். பஞ்சு பஞ்சாய் பஞ்சம் பறந்து போகட்டும். பறந்து போகட்டும். உருப்படுறியா நீ? எனக்கு சீதனமா கொடுத்த பட்டு மெத்தை எல்லாம் இப்படி பஞ்சு பஞ்சா பறக்க விட்டுட்டிய. பஞ்சு பறக்கவில்லை மகாராணியாரே, நமது தேசத்தின் பஞ்சமல்லவா பறந்து கொண்டிருக்கிறது. கனவுல தர்பாரா நடத்திட்டு இருக்கிற உன்ன அதையும் குடிச்சு தொலைச்சிட்டியா? யுத்தம், போர். என்னது, கட்டில இருந்து பஞ்செல்லாம் அப்படியே பீஸ் பீஸா பறக்குது. நீ மடிப்பு கலையாம இருக்க. தர்பார கலைச்சிட்டாங்களா? அரைச்சி வாய மூடியா. பெரிய ராஜ வம்சத்து மாப்பிள தம் பொண்ணு அந்த புறத்துல சந்தோஷமா இருக்கும்னு சொல்லி எங்க அப்பா உனக்கு கட்டி வச்சான். நான் உனக்கு என்ன குறை வச்சேன்? கட்டிக்கிற புடவை பர்மா, லிப்ஸ்டிக் லண்டனு, பாடி ஸ்ப்ரே சிங்கப்பூர். நீ இவ்வளவு இளமையா இருக்கிறது காரணமே நான் தான். ஆனா விஷயமா ஒரு நாளாவது நான் உன்னை டச் பண்ணிருப்பேனா? எந்த நேரமும் மெத்தையை கிழிக்கிறதுல இருந்தா அப்புறம். தேவி சுவாமி கலங்காரை கண்ணே. குடியிருக்கிற வீட்டை அரசாங்கம் இப்ப எடுத்துக்குமா அப்ப எடுத்துக்குமான்னு அவ கோர்ட்டு கேஸ் அழைச்சுக்கிட்டு இருக்கிறா. இன்னைக்கு என்னயா தேதி? 1. நீ என்னடா காலங்காத்தால எந்திரிச்சு செந்தமிழ் பேசிக்கிட்டு இருக்கிற? ஒழுங்கா போய் குடியிருக்கிறவங்க கிட்ட எல்லாம் வாடகை வசூல் பண்ணிட்டு வா. எங்க வம்சத்தினுடைய லாஸ்ட் எம்பரர் நானு. வரி வசூல் பண்றதுக்கு ஜமீன்தார் அனுப்பிச்சிட்டு இருந்தோம். வாடகை வசூல் பண்றதுக்கு என்ன அனுப்புறியா? பால் பால் மாமி சொம்ப புடிங்க. என்ன லுக்குறீங்க? ஏடோ அம்பி, பால் இப்படி நுரைய நொங்குமா குடுக்கறியே, மாட்டுக்கு எந்த குடுக்கணும்? புண்ணாக்கு குடுக்கணும் இல்ல சர்ப்போட குடுக்கணும்? மலை அண்ணாமலை. இந்த அண்ணாமலை 1 கிளாஸ் பாலை கொடுத்தா 100 கிளாஸ் காப்பியா மாறும். இது எப்படி இருக்கு? வர மாமி. அச்சச்சோ, அப்படியே சூப்பர் ஸ்டார் ரஜினி மாதிரியே பேசுறார். மாமே, அப்பா, இந்த பேலஸ்லயே காலங்காத்தால எந்திரிச்சு குளிச்சு முழுகிட்டு திவ்யமா இருக்கிறது நீங்க தான். இன்னைக்கு முதல் தேதி. ஓ, அது நடிகர் திலகம் அபிநயிச்ச படம் இல்ல? ஏது தியேட்டர்ல? ஐயா, அந்த படத்துக்கெல்லாம் இப்ப நெகட்டிவே கிடையாது. நான் வாடகை படம் வாங்க வந்திருக்கேன். 1ஆம் தேதி ஆயால் கரெக்ட் ஆயிட்டு வந்து நிற்கும். கேபிள் டிவி காரன் மாதிரி. ஒரு விஷயம் அறியுமோ, இப்ப புது படமே போடுறது இல்ல. எப்ப பார்த்தாலும் சினிமாவை பத்தியே பேசிட்டு. என்ன வண்டு வண்டு இல்லாத மச்சம்? மச்சமா? நல்லா இருக்குது மாமே. நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க மாமே. சம்பாதிக்கிற புருஷன் சவுதி அரேபியால இருக்கா. சம்பாரிச்சு பணத்தை அனுப்பிச்சிட்டு இருக்கா. கையில செல்போனு, 24 மணி நேரம் ஃப்ரெண்ட்ஸுகளோட பேச வேண்டியது, டெய்லி 3 வேளை சாப்பிட வேண்டியது, டெய்லி 3 படம் பார்க்க வேண்டியது. கொடுத்து வச்சவங்க. வாழ்க்கையை என்ஜாய் பண்றீங்க. ஆமா, உங்களுக்கு லோன்லியாவே ஃபீலிங் இல்லையா? இருக்குங்கிறீங்களா இல்லைங்கிறீங்களா? ஒண்ணும் இல்ல, வேற பொறாம போறா. பணத்தை கொடுங்க, நான் போயிடுறேன். குறைச்சு தெரியும். மாமே, ரொம்ப ஈரமா இருக்கு. அயன் பண்ணி வைக்க, வரும்போது வாங்கிக்கிறேன். தை தை தித்து தை 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 தித்து தை தை தாஹா தித்து தை தாஹா பண்ணுங்க. தை தை தித்து தை 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 தித்து தை தை தாஹா தித்து தை தாஹா தை தாஹா தித்து தை தாஹா. ஏய், வெளிய வாங்கடா. கீழ கொஞ்சம் வரேன். கீழே பாட்டு, மேல போயிட்டா கராத்தங்க. 2 சனியன் ஒண்ணுதாடா. தை 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 தைனா பரதம். ஆ ஊ ஆனா காராது. எவனுக்கு தெரியும்? அது தெரியாட்டி பரவாயில்ல. வாடகை யாரு கொடுக்கறது யாரு வாங்குறது தெரிய வேணாமா? வாடகை விஷயத்துல மட்டும் எங்களை ரொம்ப சீப்பா பேசாதீங்க. மாசம் வாடகையோட சேர்த்து ஆப்பு பிராந்தியம் தர்றோம். இதை விட வேற என்ன செய்யணும் உனக்கு? கோபப்படாத. பாட்டு பணத்தை பையில வைய.
பாட்டுலாம் கக்கத்துல வை. அப்பா கப்பு. இன்னும் குளிக்கல. எத்தனை நாளா? இன்னைக்குதான். ஒரே நாளுக்கு எப்படியா? கர்மம் கர்மம் பாப்பாக்கிட்டு. நான் பரவாயில்லப்பா. ராஜவம்சத்துல எங்க தாத்தா எல்லாம் குளிக்கவே மாட்டாரு, வெறும் அத்தர் தான். தெரியுமா? போயிட்டு வாங்க. என்னங்க என்னமா? நாளைக்கு நந்தோட அப்பாவுக்கு திதி, ஐயருக்கு ஏற்பாடு பண்ணணும். நான் ட்ரை பண்ணேன், ஆனா எங்கேயும். நான் எங்க போய் ஐயரா அவ்வளவுதானே. நாளைக்கு A to Z மூலமா நாங்க ஏற்பாடு பண்றோம். நாளைக்கு ஐயர் இருப்பாங்க வீட்டுல. ஒரு லாரி லோடு ஐயர் வந்து இறங்குவாங்க. யா நாளைக்கு எல்லாரும் சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வந்துருங்க. அதுக்கு நான் 3 வேளையும் வந்துடுறோம். எப்படி நந்துவோட அப்பா நான்வெஜ் சாப்பிடுவாரா? ஏன் கேக்குறீங்க? படைப்பீங்களா இருக்குது. அவர் வெஜிடேரியன். முட்டை பியூர் வெஜிடேரியன். பியூர் வெஜிடேரியன். இதுக்குன்னே அலையிறது. Thank you. போதும். Excuse me. இங்க A to Z ஜீவா ரூம் எங்க இருக்கு? குட்டி யாரானா? நானா? நான் ஜீவாவை கட்டிக்க போறவ. அரேஞ்ச் மேரேஜோ? இல்ல, ஓடி போறோம். ஐயோ, என்ன அது? இதே தீத்திடாத ஹீரோயின் மாதிரி ஓடி போறேன்னு ஓப்பனா சொல்ற. சரி சரி, அவ அங்க மேல தான் இருக்கான், போ. ஸ்வீட் மாமி. இந்த கிள்ள கிள்ளறா? என்னோட ஆர்குமெண்டாலும் கடைசியில தீர்ப்பு தாதமா வரும். வருது, வந்துடுச்சு. ஹலோ, இங்க வந்தீங்க? வீடு வாடகை வேணுங்களா? என்ன? போயா. ஆட்டோ காசு ஐயா, கொடுத்தா போயிடுவேன். இங்க வாங்கிக்கோ. எக்ஸ்கியூஸ் மீ. சாரி. என்ன வீடு வாடகை வேணுங்களா? ஐயோ, எல்லா போர்ஷனும் ஃபுல்லா இருக்குங்களே. கவலைப்படாதீங்க, ஏதோ ஒரு சாக்கு வச்சு எவனையாவது கட் பண்ணி அனுப்பிச்சிட்டு உங்களுக்கு நான் இவங்க பக்கத்து போர்ஷன்ல குடி இருக்காங்க. வயசானவங்க தான். டை. ஹாய். வீடு வாடகை கேக்குறாங்க. கீழே வந்துங்க 3000 ருபீஸ்ங்க. மேல வந்து கொஞ்சம் கம்மி. ஏன்னா மாடி படி ஏறி போகணும் பாருங்க. உங்களுக்கு எந்த போர்ஷன் வேணுங்க? எனக்கு ஜீவா போர்ஷன் வேணும். ஜீவா போர்ஷனா? கிட்ட அவ்வளவுதான் வீடு போட்டுருக்க. ஆமா, ஜீவா உங்களுக்கு என்ன வேணும்? ஜீவா தான் வேணும். ஓ, அந்த ரேஞ்சுக்கு போயிருச்சா? மேலதான் இருக்கான். அம்மா, போகும்போது சவுண்ட் விட்டு போமா. சின்ன வயசு பசங்க ஏடா கூடமா இருப்பானுங்க. நைஸ் டாடி. அடியே, கல்யாண நாள்ல இருந்து தாடி ஏடன்னு சொல்லிட்டு இருந்தியே, இப்ப நம்ம தாடிக்கு வந்து ரொம்ப வழியாதீங்க. அந்த பொண்ணு உங்களை டாடின்னு சொல்லுச்சு. இதுக்குதான் இந்த கல்யாணம் ஆகாத வயசு பசங்க பேச்சுலர்ஸ் எல்லாம் இங்க குடி வைக்காதீங்கன்னு சொன்னேன். ஏதோ A to Z பிசினஸ் பண்றாங்கன்னு நினைச்சா இந்த பொண்ணுங்க எல்லாம் அரையும் குறையுமா ட்ரெஸ் போட்டுட்டு சிலிப்பிட்டு போகுதுங்க. பார்த்தா அதுக்கு ஒண்ணு வேற தடவிட்டு போகுது. என்ன நடக்க போதோ? அடி இது வயசுல வந்தாவா? டேய் என்ன பாக்குற? போடா. ஐயோ ஐயோ, குட்டி தாத்தா. ஏய், துண்டை குடுறா. ஐயோ மம்மி, ஜீவா என் துண்டு உருவினா, நானும் அவன் துண்டு உருவிட்டேன். நாம என்ன செய்யறோமோ அதுதான் குழந்தைங்களும் செய்யும். இனிமே குழந்தையோட அப்படி விளையாடாதீங்க. வா. எக்ஸ்கியூஸ் மீ. இவ எதுக்கு இங்க வந்தா? நான் ஜீவாவோட கேர்ள் ஃப்ரெண்ட். அவர் ரூம் எங்க இருக்கு? அங்கதான் இருக்கு. Thank you. Cute boy. See you. பரவாயில்ல, ஸ்மோக் பண்ணுங்க. எனக்கு இந்த ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும். அப்படிங்களா? அப்ப நீங்களும் அடிங்க. என்ன விஷயமா வந்தீங்க? அன்னைக்கு என் தலையில இருந்து கீழே விழுந்த பூவை கொடுத்தீங்க. தப்பா நினைச்சு நான் உங்களை அடிச்சுட்டேன். அன்னைக்கே நான் உங்ககிட்ட சாரி கேட்கணும்னு நினைச்சேன். அதுக்குள்ள நீங்க போயிட்டீங்க. அது என் மனசை உறுத்திக்கிட்டே இருக்கு. ஐயோ பரவாயில்லைங்க, தெரியாம தானே பண்ணீங்க. அப்புறம் அன்னைக்கு நடந்த கலாட்டால 2 பொண்ணுங்களை காப்பாத்துனீங்க. என்னையும் சேர்த்துதான் சொல்றேன். அதுக்கு உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். இந்தாங்க. என்ன பாக்குறீங்க? உங்க ஐடென்டிட்டி கார்டு. தேங்க்ஸ். அன்னைக்கு இத மிஸ் பண்ணிட்டீங்க. கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். உங்களுக்கு காதல்னா பிடிக்குமா? என்னங்க அப்படி கேட்டீங்க? என்ன பொறுத்த வரைக்கும் காதலும் கடவுளும் ஒண்ணுதாங்க. இது ரெண்டும் இல்லைன்னா நீங்களும் இல்ல, நானும் இல்ல. உங்களுக்கு ஏதாவது லவ் ப்ராப்ளம்னா சொல்லுங்க, கிளியர் பண்ணி தரேன். கண்டிப்பா. பாய். ஐயோ, அரையும் குறையுமா போறாளே. இவகிட்ட எவன் மாட்டு போறானோ? என்னது இது? எனக்கு ஊத்து. வர உனக்கு அது வேண்டாம்.
இது ஏன் மகாராஜா வாழ்க்கையில துணை இல்லாம வாழ முடியாதா? ஏன் வாழ முடியாது? இதோ புருஷன் இழந்தவங்க எல்லாம் தனியா வாழலையா? ஜீவா, நம்ம ஊர் ஆம்பளை பசங்க இருக்கானுங்களே, அவனுக்கு பொண்டாட்டி சாக போறான்னு ஸ்மெல் பண்ண உடனே பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிருவானுங்க. ஆனா இளவயசு பொண்ணு கூட புருஷன் சேர்த்து 4 வருஷம் 5 வருஷம் ஆனாலும் கல்யாணம் பண்ண விட மாட்டானுங்க. இப்போ சூழ்ச்சி பாத்தியா? விதவைங்கிற வார்த்தையில கூட பொட்டு வைக்காம விட்டுருக்கானுங்க. இவர்பா நம்ம ஊருக்கு எல்லாம் 1 டஜன் பெரியாரு, ஒரு 3/4 டஜன் அம்பேத்கர், இன்னும் 1/2 டஜன் பாரதியார் பிறந்தா கூட திருத்தவே முடியாது. ஏன் முடியாது? நான் நடத்தி காட்டுறேன். விதவைங்கிற சொல்லுக்கு பதிலா கைம்பெண்ணு சொல்லி பாருங்க, 1க்கு 2 பொட்டு வைக்கலாம். நீ பேசுறது வாரத்துக்கு வேணா சரியா வர, ஆனா நம்ம ஊர்ல வேறம்னு ஒரு ஐட்டம் வச்சிருக்கானுங்க, அதுக்கு சரியா வரவே வராது. மனசு ஒத்து போயிடுச்சுன்னா வேதத்துக்கே நாதஸ்வரம் கொடுத்து வாசிக்க வச்சிடலாம். நீ ஒரு முடிவோட பேசுற மாதிரி தெரியல. வாழைக்கண்ட எந்த கல்யாண வீட்டுல திருடுன? யார பாத்தியா கல்யாணம் பேங்குற? எப்படி தெரியுது என்ன பார்த்தா? என்ன பார்த்தா கல்யாணம் பே மாதிரியா தெரியுது மோரைய பார்த்தா? எல்லாம் நாக்கு உள்ள வச்சு பேசாம. நானே அந்த வடமொழி முருகன் பொங்கலுக்கு என்னமா கட்ட வேண்டியதுக்கு கல்யாணம் வந்திருக்கேன். நாளை காணும் பண்டிகை, அரண்மனையில் இருக்க மக்கள் பூரா சேர்ந்து பிக்னிக் போறோம், வண்டியில கட்டவனா? நானும் வரேன்ப்பா. நான் வேணா 2 வாழைக்கண்ணை திருட்டு வந்துடுறேன். எதுக்கு? காணும் பொங்கலுக்கு கலர் கலரா பொண்ணு கடற்கரைக்கு வரும்பா, பாத்துட்டு ஜாலியா இருக்கலாம். இந்த கிளவியை பார்த்து ரொம்ப போர் அடிக்குதுப்பா. மகாராணி உங்களை பார்த்து போர் அடிச்சு போச்சான். 20 வயசு பாலகன் எனக்கே போர் அடிக்கல, 60 வயசு கிழவி இந்த ஆளுக்கு போர் அடிக்கிறீங்களா? டேய் சந்தடி சாக்குல 10 வயசு கப்புன்னு கை வேண்டியதே கண்டுபிடிச்சிங்களா? இல்ல சுட்டி பையன். மாமி ரொம்ப கம்மியா இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா ஊத்துங்க. எனக்கு கொஞ்சம் அதிகமா ஊத்துங்க. போட்டாலும் நல்லா தான் இருக்கும். இத பாருங்க, காணும் பொங்கல் எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. ஏய் மயில்சாமி, இந்த மகாராஜா எங்கடா? யாருக்கு தெரியும்? வீட்டுல பொண்டாட்டிய கலட்டி விட்டு வரும்போதே எனக்கு தெரியும். பிக்னிக் போற இடத்துல சின்னஞ்சிருச்சு, பின்னால நாயா அலைய போகுதுன்னு பக்கி. என்ன ராஜா, எதையாவது கரெக்ட் பண்ணீங்களா? அதுக்கு என்ன இறக்கி விட்டீங்க? இதுக்கு தாயா யாருக்கும் கை கொடுக்க கூடாதுங்கிறது. ஏன்பா ஜீவா, காணும் பொங்கல் அதுமா எல்லாரும் ஜோடி ஜோடியா வராங்க, நீ எப்போ ஜோடியோட வரப்போற? எந்தா சரசு, ஜீவாவுக்கு எந்த குறைச்சல்? மன்மத லீலையை கமலஹாசன் பின்னால் எத்தனையோ ஹீரோயின் சுத்தினது போல் சுத்தும். காலரியில் ஒரு குட்டி வருது இல்லே, அதாக்கும். போங்க மாமி, நீங்களே என்ன மாட்டி விட்டுருவீங்க போல இருக்கு. ஜீவா, எவனா இருந்தாலும் தனக்கு வர வேண்டிய சம்சாரம் எப்படி இருக்கணும்னு கற்பனை பண்ணி வச்சிருப்பான் இல்லையா? அந்த மாதிரி நீ கற்பனை பண்ணி வச்சிருப்பிய. அந்த பொண்ணு அடையாளம் சொல்லு, அவ எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு நான் ஏற்பாடு பண்ணி வைக்கிறேன். சொல்லுப்பா. கொஞ்சம் நல்லா, இதாண்டா நல்ல சந்தர்ப்பம். உன் மனசுல இருக்க அந்த காதல் ரகசியத்தை நாங்க எல்லாரும் இருக்கும்போது மீனாட்சி மனசை தைக்கிற மாதிரி 4 வாரத்துல கொட்டிடுறா. எஸ், ஓகே. எதுவா இருந்தாலும் நாங்க கண்டுபிடிச்சு கொடுத்துருவோங்க. யாருப்பா அவரு? ஏன் அழுகிறாரு? ஏதோ முக்கியமான மேட்டரா, உங்களை நேர்ல பார்த்து தான் சொல்லுவாராம். உயிருக்கு உயிரா வளர்த்த என் பையன் 4 நாளா காணியா. பையனுக்கு என்ன வயசு இருக்கா? 4 வயசு இருக்குயா. 4 வயசுல காணாம ஐயா. பையனோட படங்கடா ஏதாவது இருக்கா? அவனே படம் எடுப்பான் ஐயா. அப்படியா? அப்ப ஒளி ஓவியர்னு சொல்லுங்க. ஆமா, காணா போறப்ப பையன் என்ன கலர்ல சட்டை போட்டிருந்தான்? மஞ்சள் கலர் சட்டை போட்டிருந்தாங்க. ஓஹோ, மாசம் ஒரு சட்டை தானுங்க போடுவான், அப்புறம் அவனே காட்டி போட்டுருவாங்க. அவ்வளவு செல்லமா வளர்த்திருக்கீங்கன்னு சொல்லுங்க. அது மட்டுமா ஐயா, முட்டையும் பாரமா கொடுத்து சும்மா கொழுகு வளர்த்தேன் ஐயா. அழுகுல தைரியமா இருக்க. ஆமா, ரப்பா நினைக்காதீங்க. இந்த காணா போன பசங்களை கண்டுபிடிக்கிறதுக்குன்னு சில குடும்ப பாட்டுலாம் இருக்கு, கேட்டிருக்கீங்களா? இந்த நாளை நமது படத்துல வர்ற மாதிரி, நாளை நமதே நாளை நமதே. குடும்ப பாட்டெல்லாம் இல்லையா, குடும்ப மியூசிக் இருக்குதுயா. குடும்ப மியூசிக்கா? ஆமாய்யா. என்னடா புதுசா இருக்கு, எங்க யூஸ் பண்ணுங்க. என்ன மகிழிய வாங்கி வைக்கலாம்? பாம்புன்னு ஒரே வார்த்தையில சொல்ல வேண்டியதானயா? அதுக்கு மேல பில்டப்பா? என் பையன் கிடைச்சிட்டான் ஐயா, கிடைச்சிட்டான். கம்ப்ளைண்ட் எப்பதான் கொடுத்துருக்க, அதுக்குள்ள கிடைச்சானா? நக்கல் ஐயா, பண்ணியா? நிஜமாவே என் பையன் கிடைச்சிட்டான் ஐயா. என்ன சொல்ற, என்ன சொல்ற? ஐயா ராஜா, என் நாக வாங்கப்பா. அண்ணே, பாம்ப தோல்ல நிப்பாட்டி வச்சதுல அந்த சிவனுக்கு அடுத்தபடி நீங்க தானே. ஐயோ அண்ணே, ஆளை கொல்றதுக்கு பாம்பை கொண்டாந்து விட்டு இனிமேல் இந்த பக்கமே வரக்கூடாது. ஓடு, அவன் கூட தாத்தா, நம்ம ராஜவம்சத்துடைய லாஸ்ட் எம்பரர் நானு. ஆனா இங்க இருக்கிற குடித்தனக்கார பசங்க ஒழுங்கா வாடகையும் தர மாட்டேங்கிறானுங்க, மரியாதையும் கொடுக்க மாட்டேங்கிறானுங்க.
ஒரு பேட்டர் ரவுடி அவ வாடகை கேட்டு போனா கணத்துல பள்ளி நாடினா. ஆனா அவளை பார்த்தா மட்டும் மகாராணி நான் பின்னாடியே சுத்துறானு. நாளையில இருந்து இங்க இருக்கிற அத்தனை பசங்களும் என் பின்னாடி சுத்துறதுக்கு நான் ஒரு ராஜதந்திர நடவடிக்கை எடுக்க போறேன். கிரேட்பா, ஒரு குட் நியூஸ். என்ன தெரியுமா, இவ்வளவு காலமா நான் லாட்டரி அடிச்சிருந்தது உண்மைதான். ஆனா இன்னைக்கு எனக்கே அடிச்சிருச்சு லாட்டரி. 4 தலைமுறையா நடந்துட்டு இருந்த கேஸ் இப்ப என் பக்கம் தீர்ப்பாயிருச்சு. ஆமா தாத்தா, அது மட்டும் இல்ல, கேஸுக்கான செலவை பூரா கவர்மெண்டே ஏத்துக்குச்சு. அதுக்கு மட்டும் 2,36,00,000 ரூபாய ரெடி கேஷா ரிசர்வ் பேங்க்ல போறானுங்களாமா என் பேர்ல. தாத்தா, உனக்கு எங்க அப்பா வாரிசா இருந்தான், எங்க அப்பனுக்கு நான் வாரிசா இருந்தேன். ஆனா எனக்கு வாரிசே இல்லையே. ஆனா நான் விட்டுருவனா? இந்த ராஜவம்சத்தை அனாதையா விட்டுருவனா? ஒரு அழகான யுவராஜனை, ஒரு ஆண் அழகனை தத்தெடுக்க போறேன். ஆனா வெளியில எல்லாம் போய் நான் எடுக்க மாட்டேன் தாத்தா. நம்ம காம்பவுண்ட்லயே ஒரு அழகான வாலிபனை தத்தெடுத்து அவனை என் மகன் சொல்லி மகனும் சுட்ட போறேன். அவனை நீதான் தாத்தா அடையாளம் காட்டணும். ஒரு நல்ல மகன் எனக்கு அடையாளம் காட்டு தாத்தா. காட்டு தாத்தா. ஆஹா, வாரிசு. ஆஹா ஆஹா ஆஹா. தாத்தா தாத்தா, இந்த மேட்டரை மட்டும் நீ எனக்கு ஓகே பண்ணி விட்டேன்னு வச்சுக்க, உன் தலையில எந்த ஈக்காக்காவும் ஆயிருக்க விடாம நான் பாத்துக்கிறேன். அடிச்சுச்சிரா லாட்ரி, அடிச்சுச்சிரா லாட்ரி. குட் மார்னிங் டாடி. வணக்கம் ஃபாதர். நமஸ்தே நைனா. டாடி நைனா. குயினா, வாய மூடுங்கடா. என்னது காலங்காத்தால எல்லாரும் உங்களை பார்த்து டாடி டாடின்னு சொல்றாங்க? அதுதாண்டி எங்க ராஜவம்சத்தோட பெருமை. என்ன நீ எவ்வளவு கேவலப்படுத்தின, ஆனா என் சமஸ்தானத்து மக்களை மேல வச்சுக்க அன்பை பாத்தியா? நைனா. டாடி, நீங்க ஆயில் பாய்ச்சல் இருக்கணுமா? இல்லன்னு சொல்லுங்க, என்னையா வந்து நிக்கிறேன். இதெல்லாம் எங்களுக்கா? கடை வாங்கினீங்களா? இல்ல. சரி, கூட மேல வச்சுட்டு போங்க. சாயங்காலத்துல செலக்ட் பண்ணிட்டு நான் சொல்லி அனுப்புறேன். உள்ள பூந்துட வேண்டியதான். அம்மா 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 அம்மா, தன்னுயிர பட்டினி போட்டு என்னுயிர வளர்த்தவளே, தன்ன தனியா இருந்து என்ன கரை சேர்த்தவளே, ஓடோடி பாடுபட்டே நாளெல்லாம் யார் யாருக்கோ சேராமல் போனதடி, சேர்த்ததுதான் யாருக்கோ. டே கொண்டாடா, தாயர் கோயில காக்க மறந்துட்டு பாவி அடிக்கலையே. அடி பாவி. என்னடா அப்பா சாம்பல். என்னடா அடுப்பு சாம்பலை மூஞ்சில அடிச்சிட்டா சென்டிமெண்டா? இந்த சாம்பலை எல்லாம் நாங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடி அடிச்சிட்டோம்டா. நீ கண்டினியூ பண்ணிட்டு இருக்க. அப்பா அப்பப்பா அப்பம்மா சிலோன் ரெடியா மாதிரி அப்பமா அப்பப்பான்னு விசில் சொல்றேன். சொல்றப்பா, நேற்று ராத்திரி நம்ம தாத்தா என் கனவுல வந்து புறம்போக்கு, இந்த அரண்மனை அரசாங்கம் புறம்போக்கா மாறுறதுக்குள்ள என் பேராட்டிக்கு தத்து புள்ளியா போடாதுன்னு கெட்ட கெட்ட மாதிரி திட்டாருப்பா. இவரு உன் கனவுல? மெய்யாலுமே. நேற்று நைட் நான் இவர்கிட்ட பேசிட்டு இருந்தா நீ ஒண்ணுமே கேட்கல. இதெல்லாம் கொண்டு போய் மேல வை, சாயங்காலம் நான் முடிவு பண்ணுவோம். அம்மா பயமா இருக்குதுங்க. அவனை மூஞ்சிய கழுகிட்டு வர சொல்லுங்க, ஏற்கனவே பார்க்க சகிக்காது. கழுவிட்டா மட்டும் அம்மா பேச போட, அவன பயந்துக்கிறான்ல. இந்த பூவை உன் கையால அம்மா வைக்கிறேன் பாக்கா. வாவாடவா கிட்ட வராது, எனக்கே பயமா. போடா, போய் மூஞ்சி கழுவிடா. வா போடா. இந்த சைடு மட்டும் சென்டிமெண்ட் கொஞ்சம் ஓவரா இருக்கே. அம்மா இதுகளை எல்லாம் நம்பவே முடியாது. Hello. Are you sad? No, 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 no. These people disturb me. She don't know English. She is country girl. திவ்யா, நான் ஒரு குழந்தையை தத்தெடுக்க போறேன்னு பேசிட்டு இருந்தானே, அந்த விஷயம் உங்க ஏரியா வரைக்கும் பரவிருச்சா? நீயும் வாயால என்ன டாடின்னு கூப்பிட போறியா? இல்ல. ஆனா இனிமே நீங்க குடிக்க கூடாது. இதுக்கு பேசாம நீ என்ன டாடினே கூப்பிட்டுருக்கலாம். கண்டு ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிச்சு உடம்புக்கு எடுத்துக்க கூடாது. நல்லா உரைக்கிற மாதிரி சொல்லுமா. ஆனா இவரு பிராந்தி கடையில ரொம்ப லாஸ்டா சீப்பா விக்கிற சரக்கு வாங்கி குடிக்கிறாருமா. என் மாங்கல்ய பலமே அந்த பிராந்தி கடைக்காரன் கையில தான் இருக்கு. நீங்க கவலைப்படாதீங்க ஆண்டி, நீங்க இத குடிக்க சொல்லுங்க. அடி பாவி கொலகாரி, இம்மா பெரிய பாட்டிலியா குடுக்குற? இது ஃபாரின் ட்ரிங்க்ஸ். இது குடிச்சா உடம்புக்கு ஒண்ணும் ஆகாது ஆண்டி. ஏன் அழறீங்க? இன்னும் 2 நாள்ல எங்க 2 பேருக்கு 60ஆம் கல்யாணம். கஸ்மால என்ன வைக்கும்? நேரத்தை ஃபர்ஸ்ட் டைம் நடந்ததா? அதுக்கு பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் கூப்பிட்டு வடை வாயத்தோட விருந்து வைக்க யோகியது இருக்கா? வைக்க மட்டும் பட்டுக்கிற. எப்படிமா விருந்து வைக்க முடியும்? மொத்தமா 500 ரூபாயோட 10 நாள் ஆச்சு. நான் இருக்கும்போது நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? உங்க 60ஆம் கல்யாணத்தை கிராண்டா நான் நடத்துறேன். அம்மா, உனக்கு எப்படி கைமாறு செய்யறதே தெரியலமா.
எனக்கு நீங்க ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும். சொல்லுமா, எது வேணா செய்யறேன். நான் ஜீவாவை சின்சியரா லவ் பண்றேன். அவரை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். உங்க 60ஆம் கல்யாணத்துல ஜீவாவே என்கிட்ட வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ல வைக்கணும். அதுக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும். இவ்வளவுதானே? எங்க 60ஆம் கல்யாணத்துக்கு உங்க கல்யாணத்துக்கு நாள் குடிச்சிருவோம். தேங்க்யூ. இன்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு கிஸ் வேணுமா? உட்காருங்க, அப்படியே எல்லாம் உட்காருங்க. டேய், அங்க என்னடா பண்ணிட்டு போய் எல்லாரும் உட்கார வைடா. போடா, போ 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 போ. டேய், நீ 2 பேரும் அங்க போங்கப்பா. டேய், இருக்கிற நாள் கூட கொட்டிட போகிறா. இன்னும் கொஞ்சம் ஊத்துக்கணே. மீனா எங்க போற? இல்ல, நான் எதுக்கு நீங்க? இந்த சென்டிமெண்ட்ஸ்லாம் எனக்கு கிடையாது. வாங்க. டேய் ஜீவா, என்னடா இங்க இன்னும் வீடியோ கவரேஜ் பண்ணிட்டு இருக்க? வேற என்ன பண்ண சொல்ற? டேய் ஜீவா, உங்க அப்பா உன் கல்யாணத்துக்கு கொடுத்த 1 மாச தவணை முடியறதுக்கு இன்னும் 1 வாரம் தான்டா இருக்கு. இந்த 60ஆம் கல்யாணம் தான் உனக்கு நல்ல சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி உன் மனசுல உள்ளத பூரா அந்த மீனாட்சிட்ட கொட்டினா தான் கரெக்ட். ஓ, சொன்னாக்கள் யோசிக்காத. உன் ஹீரோனி அங்கதான் சுத்திக்கிட்டு இருக்கா. அவளை அந்த கேமரா வச்சு அப்படியே அங்கங்க பிளான் பண்ணி சந்து பந்துல போய் மேட்டரை சொல்லி கரெக்ட் பண்ணி பார்த்து சீவிட டைப் எடுத்து போகுது. ஹலோ. டேய் போங்க, நாங்க பர்சனலா பேசணும். இன்னும் எவ்வளவு பட்டன் போட வேண்டியிருக்கு? நீதியை போடுறது அந்த பொண்ணையே போன் பண்ணி வர சொன்னேன். அத்து விட்டுருவீங்களே. போங்க. Dress நல்லா இருக்கு. பாரு, மனசெல்லாம் போற மாதிரி இருக்கு. என்ன எல்லா ஏற்பாடும் ரெடி பண்ணிட்டீங்களா? எங்க ஏற்பாடு பண்ணானு? சைடு டிஷ் நான் ரெடி ஆகாம நான் ராவா குடிச்சிட்டு இருக்கேன். ஐயோ, நான் லவ் மேட்டர் சொல்றேன். லவ்வா? அங்க பாரு, ஜீவா வீடியோ கேமரா வச்சுட்டு விளையாட்டு இருக்கான். நீ என்ன பண்ற? நேரா போய் பப்ளிக்கா அவனை கட்டி பிடிச்சு எல்லாத்துக்கு முன்னாடி கிஸ் அடிச்சு. கிஸ்ஸா? ஆமா, காதல் வந்ததுக்கு அப்புறம் கிஸ் அடிக்கலாம் எதிர்பார்த்ததுன்னா வராது. கிஸ் அடி, காதல் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். லிப் லிப். லிப் டு லிப்பா? ஏன் பழக்கம் இல்லையா? மே ஐ டீச் யூ? நாட்டி பாய். திவ்யா, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? உங்களுக்கே தெரியும் நான் ஜீவாவை எவ்வளவு லவ் பண்றேன்னு. ஆனா அவர் என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிறார். இது பாருங்க, அவர் என்ன கல்யாணம் பண்ணிக்கலன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். என்ன இது? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? மீனாட்சி எங்க போனா? ஐயோ ஜீவா, ஒரு நிமிஷம். என்னங்க? உங்க பர்சனல் விஷயத்துல தலையிடுறேன்னு தப்பா நினைக்காதீங்க. திவ்யா ரொம்ப நல்ல பொண்ணு. அவ உங்களை உயிருக்கு உயிரா விரும்புறா. நீங்க அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா... ஐயோ, அவ ஏதோ விளையாட்டுத்தனமா பேசிட்டு இருக்கா. நீங்க போய் அதை சீரியஸா எடுத்துக்கிட்டு. அப்படி இல்ல, அவ உங்களை விரும்புறது இந்த காலனில எல்லாருக்குமே தெரியும். அவ ஆசைப்பட்டா என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? உங்க அப்பா அம்மா ஆசைப்படுற மாதிரியே சீக்கிரமா ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா... இது பாருங்க, என் மனசுல வேற ஒருத்தர் இருக்கா. இப்படிதாங்க கேக்குறப்பல வேற ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னு சொல்லி ஏமாத்திட்டு இருக்காரு. போய் சொல்லிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு யாருன்னு சொல்லுங்க. உண்மையா இருந்தா இப்ப ஒதுக்குறேன். இரு, அவ சொல்றதுல தப்பு இல்லையே. அது யாருன்னு தான் சொல்லுங்களேன். சொல்லுங்க, கேக்குறாங்கல்ல, சொல்லுங்க. ஏய், நிறுத்துடி. யாரு யாரு யாருன்னு கேக்குறியே? இப்ப சொல்றேன். அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல. இப்பதான் நான் இவ்வளவுதான் விரும்புறேன். 4 வருஷமா அவளை லவ் பண்றேன். நான் இவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். எஸ், I love you மீனாட்சி.